மங்காத்தா கூட்டணி ரிட்டர்ன்ஸா? தெரிக்க விடும் ஏகே லைனப். மக்களே, தமிழ் சினிமாவில் கிங் ஆஃப் ஓப்பனிங்னா அது எப்போ நம்ம தல அஜித் தான். முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் மனுஷனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ லேட்டஸ்டா வந்த குட் பேட் அக்லி ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்ததா மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல தன்னோட 64வது படத்துல AK64ல நடிக்க போறாரு. ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. ஆனா இன்னும் அபிஷியல் அப்டேட் வரல. AK64 அறிவிப்புக்காக ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ ஒரு மரண மாஸ் நியூஸ் கசிஞ்சிருக்கு. என்னன்னா, அஜித்தோட 66th படத்தை நம்ம வெங்கட் பிரபு இயக்க அதிக வாய்ப்பு இருக்கான். மங்காத்தா கூட்டணி எப்ப மறுபடியும் ஒன்னு சேரும்னு காத்திருந்த ஃபேன்ஸ்க்கு இது ஒரு தரமான சம்பவம். சீக்கிரமே இதுக்கான அறிவிப்பு வருமானு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, 64 ஆதிக், 66 வெங்கட் பிரபு. அப்போ நடுவுல இருக்கிற 65 AK65 டைரக்டர் யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அங்கதான் நம்ம சிறுத்தை சிவா உள்ள வராரு. 65வது படத்தை சிறுத்தை சிவா இயக்க தான் அதிக சான்ஸ் இருக்குன்னு கோலிவுட் வட்டாரத்துல பேச்சடிபடுது. எல்லாமே இப்போதைக்கு எதிர்பார்ப்பு தான். மக்களே, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கையில இப்போ அரசன், ட்ரெயின், ஸ்லம்டாக் 33, ஜெயிலர் 2ன்னு ஏகப்பட்ட படங்கள் லைனப்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம மணிகண்டன் டைரக்ஷன்ல காட்டான்னு ஒரு வெப் சீரிஸ்லயும் நடிச்சு முடிச்சிட்டாரு. ரீசெண்டா வந்தது ஒரு டீசர் செம்ம ரீச் ஆயிருக்கு. சீக்கிரமே இது ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்போ லேட்டஸ்டா வந்த மேட்டர் என்ன தெரியுமா? அஜித்தோட விடாமுயற்சி படத்தை முடிச்ச கையோட டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கத்துல தான் விஜய் சேதுபதி அடுத்ததான் நடிக்க போறாராம். இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? படத்துல நம்ம மக்கள் செல்வனுக்கு ஜோடியா பாலிவுட் ஹீரோயின் ஸ்ரத்தா கபூர் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கான். அது மட்டும் இல்லாம சஞ்சய் தத் தான் மெயின் வில்லனாவும் களமிறங்க போறாருன்னு காலிவுட் சைடுல ஒரு டாக் போய்கிட்டு சீக்கிரமே இதுக்கான அபிஷியல் அப்டேட் வருமானு பொறுத்திருந்து பார்ப்போம். வைகை புயல் வக்கீலானா எப்படி இருக்கும்? தெரிக்க விடும் போர் முழக்கம். அடுத்ததா ஒரு மரண மாஸ் அப்டேட். நம்ம வைகை புயல் வடிவேலு காமெடியில எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல வந்த மாமன்னன் படத்துல ஒரு சீரியஸான ரோல்ல நடிச்சு நம்ம எல்லாரையும் கண் கலங்க வச்சாருல. இப்போ அதே மாதிரி இல்ல அதை விட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ல மறுபடியும் களமிறங்குறாரு. படத்தோட பேரு சும்மா அதிர வைக்கிற மாதிரி போர் முழக்கம்னு வச்சிருக்காங்க. இதுல என்ன பெரிய ஹைலைட்னா, நம்ம வடிவேலு முதல் முறையா கருப்பு கோட் போட்டுட்டு வக்கீலா நடிக்க போறாராம். நினைச்சு பாருங்க, இது வரைக்கும் நம்மள சிரிக்க வச்ச மனுஷன் கோர்ட்ல நின்னு ரொம்ப சீரியஸா வாதாடுனா அந்த சீன் எப்படி கூஸ்பம்ஸா இருக்கும். இந்த படத்தை யார் இயக்குறான்னு பார்த்தா, ஸ்ரீநாத் பாசி நடிச்ச போங்கலா அப்படிங்கிற மலையாள ஹிட்டான படத்தை எடுத்த பெனில் தான் டைரக்ட் பண்றாரு. லாலு மற்றும் டோனா தாமஸ் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. டைரக்டர் பெனிலுக்கு இதுதான் முதல் தமிழ் படம். படம் முழுக்க முழுக்க கதைக்கு தான் முக்கியத்துவம். இதுவரைக்கும் வடிவேலு சார இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ல தமிழ் சினிமாவில் யாருமே பார்த்திருக்க மாட்டீங்கன்னு டைரக்டர் பெனில் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்ப கெத்தா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வைகை புயலோட இந்த புது அவதாரத்தை தியேட்டர்ல பார்க்க நாங்க வெயிட்டிங். நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமாவில் இப்போலாம் பெரிய பட்ஜெட் பெரிய ஹீரோ நடிச்ச படம் தான் ஓடும்னு எந்த அவசியமும் கிடையாது. கண்டென்ட் நல்லா இருந்தா நம்ம ரசிகர்கள் அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி சமீபத்துல சத்தமே இல்லாம தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் மனசை ஜெயிச்ச ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் வித் லம். போன பிப்ரவரி மாசம் வந்த இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலியமா ஃபேமஸான டைரக்டர் அவிஷன் ஜீவின் தான் இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் நடிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக்ல பாட்டெல்லாம் ஃபீல் குட்டா செம்மையா ரீச் ஆச்சு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஹைலைட் என்னன்னா, அவிஷன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்த மதன் அப்படிங்கிறவர் தான் தன்னோட குருவையே ஹீரோவா வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸ்கூல் டைம் லவ் கூடவே வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற காமெடின்னு தியேட்டர்ல அமோக வரவேற்பை வாங்கின இந்த கியூட்டான காதல் கதை இப்போ OTTக்கு வரப்போகுது. எப்போன்னு கேக்குறீங்களா? இன்னும் 2 நாள் தான். ஆமாங்க, வர்ற மார்ச் 6ஆம் தேதி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல இந்த படம் அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல இந்த ஃபீல் குட் மூவியை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாக்ஸ் ஆஃபீஸை தெறிக்க விடும் தாய் கிழவி. 5 நாள் வசூல் வேட்டை எவ்வளோ தெரியுமா? கடைசியா ஒரு மரண மாஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். தமிழ் சினிமாவில் இப்போலாம் புது டைரக்டர்ஸ் சும்மா புகுந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல லேட்டஸ்டா என்ட்ரி கொடுத்திருக்காரு அறிமுக டைரக்டர் சிவகுமார் முருகேசன். நம்ம SK சிவகார்த்திகேயன் தயாரிப்புல ராதிகா மேடம் கதையோக நாயகியா நடிச்சு தியேட்டர்ல சக்க போடு போட்டுட்டு இருக்க படம் தான் தாய் கிழவி. படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு. ஒரு பக்கம் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற சூப்பரான காமெடி, இன்னொரு பக்கம் பொண்ணுங்க எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கணும்னு ரொம்ப நேர்த்தியா சொன்ன மெசேஜ். இந்த காம்போ பக்காவா ஒர்க் அவுட் ஆனதால இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டருக்கு கூட்டங்கூட்டவா படையெடுத்துட்டு இருக்காங்க.
பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் என்ன தெரியுமா? படத்தோட கலெக்ஷன் நாளுக்கு நாள் செம்மையா எகிரிட்டே போகுது. ரிலீஸ் ஆன வெறும் 5 நாள்ல மட்டும் உலக அளவுல கிட்டத்தட்ட 29.5 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் வேட்டை நடத்தி பாக்ஸ் ஆஃபீஸை அதிர வச்சிருக்கு. படத்துக்கு கிடைச்சிருக்க பாசிட்டிவ் டாக்னால இனி வர்ற நாட்கள்லயும் இந்த கலெக்ஷன் இன்னும் மாசா ஏறும்னு காலிவுட் வட்டாரத்துல அடிச்சு சொல்றாங்க. ராதிகா மேடத்தோட ஒன் விமன் ஷோ தியேட்டர்ல சும்மா அனல் பறக்குது. சினிமா உலகத்தோட இந்த மாதிரி அடுத்தடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.